ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே முத்தழகு பூமி கிட்ட ஒரு வேளை கோட்டில் மட்டும் அஞ்சலியோட குழந்தை உங்களோட குழந்தை தான் தெரிய வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக எங்கேயாவது போயிடுவேன், நீங்கள் அப்போ என்னை தடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உடனே இதை கிட்ட பூமியுமே என்னதான் முத்தழகு கிட்ட கண்டிப்பாக அந்த குழந்தை என்னோட குழந்தையா இருக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா உங்களுக்கு நான் கனவுல கூட துரோகம் நினச்சி கூட பார்த்தது கிடையாது, அது மட்டும் இல்லாமல் என்ன மீறி எப்பவுமே அந்த தப்பு நடந்திருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு உறுதியாக அவங்க கிட்ட பேசினாலும், இன்னொரு பக்கமும் அஞ்சலியோட குழந்தைய பார்க்குற எல்லாருமே அது பூமி மாதிரி அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு போறதை பார்த்துட்டு ஒருவேளை இது நிஜமாவே நம்மளோட குழந்தையா இருக்குமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் தன்னை மீறி எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு என்ன நடந்தாலும் அதை சமாளிச்சுக்கலான்ற நம்பிக்கையோட இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் ரூம்ல முத்தழகு குழந்தைய தன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நம்ப வச்சுட்டு அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம முத்தழகோட குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மா ரெஜினா கிட்டையும், அம்மா பாத்தீங்களா குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு, பார்க்க பூமி மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்ல உடனே ரெஜினாவும் குழந்தை பார்க்க பூமி மாதிரி தான் இருக்கு, ஆனா இது அந்த முத்தழகுக்கு பிறந்ததுன்னு சொல்லிட்டு உனக்கு இன்னும் ஞாபகம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அஞ்சலி அதை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன், இது பூமியோட ரத்தம், அதனால இது பூமியோட வாரிசு, எனக்கு பூமியை எவ்வளவு பிடிக்கும்னா அவன் மூலயமா வந்த இந்த குழந்தையும் அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட ரெஜினாவும் என்னமோ ஒன்று வளரிட்டு போ, ஆனா நீ கடைசி நேரத்துல இந்த குழந்தைய நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேட்கும்போது கூட எனக்கு அப்போ ஒன்றும் சரியா புரியல, அதுக்கப்புறமா இப்பதான் எல்லாத்தையுமே நல்லா யோசிச்சு பார்த்தா நீ எடுத்த முடிவும் நல்லதுன்னு தான் தோணுது, ஏன்னா இந்த வீட்டுல இருக்கவங்க பெண் குழந்தைக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம உனக்கு இந்த வீட்டுல இனிமே ராஜ மரியாதை தான், அதை நான் காலையிலேயே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அதனால இதுக்கப்புறமா உன்னை இந்த வீட்டுல எப்படி பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன் அந்த பூமியை உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு உன்னை விளக்கியே வச்சாலும் இந்த குடும்பத்துல இருக்கவங்க உனக்கு தர வேண்டிய மரியாதையை தந்துதான் ஆவாங்க, ஏன்னா இந்த குடும்பத்தோட அடுத்த பேச்சியை நீதான் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நானும் வக்கீல விசாரிச்சேன், அந்த பூமி மறுபடியும் இந்த குழந்தை தன்னோட தான் இருக்காதுன்னு சொல்லிட்டு கோர்ட்ல அவனோட வக்கீல் மூலயமா கேஸ் போட்டிருக்கானா, அதனால அந்த ஜட்ஜ் நம்ம கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரியே இந்த குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது பூமியோட குழந்தை தானான்னு செக் பண்ணுவாங்க. கண்டிப்பா இது பூமியோட குழந்தைன்னு உனக்கும் எனக்கும் நல்லா தெரியும், ஏன்னா இது முத்தழகுக்கு பூமி மூலயமா பிறந்த குழந்தை தானே, அதனால நம்மளுக்கு சாதகமா தான் டிஎன்ஏ டெஸ்ட்ல ரிப்போர்ட்டே வரும், அதனால அதை வச்சு நம்ம ஒரே பாயிண்ட்ல கோர்ட் கேஸை வின் பண்ணிடலாம். அதுக்கும் மேல அந்த முத்தழகை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும், அவ கண்டிப்பா கோர்ட்ல இந்த மாதிரி கேஸ் வந்துச்சுன்னா பூமி கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிடுவா, ஏன்னா இதுக்கு முன்னாடியே பூமி தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போய் இருந்தவ தானே அவ, ஏதோ அந்த பூமி தான் அஞ்சலிக்கும் எனக்கும் ஒன்றும் நடக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ப வச்சு முத்தழகு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஒருவேளை அந்த நம்பிக்கை மட்டும் முத்தழகுக்கு இல்லைன்னா நம்ம ஒன்னும் அவளை விரட்ட தவல்ல, அவளாவே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இது எல்லாத்தையுமே கேட்ட அஞ்சலியோ, அம்மா பரவாயில்லையே, நான் சும்மா எதையுமே யோசிக்காம தான் முத்தழகோட குழந்தை எனக்கு வேணும்னு நினைச்சேன், ஏன்னா பூமிக்கு சொந்தமானது எல்லாமே எனக்கு தான் சொந்தமாகணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் பூமியோட வாரிசு முத்தழகு கிட்ட இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த குழந்தையே என்னோட குழந்தையா மாத்திக்கிட்டேன். ஆனா நீ சொல்றத பார்த்தா இந்த குழந்தையால எனக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு போலயே, ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி இது கிட்ட ஏதாவது தெய்வ சக்தி இருக்குமோ, அதனாலதான் எனக்கு லக்குக்கு மேல லக்க அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட ரெஜினாவும் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, அப்படி மட்டும் இருந்திருந்தா இந்த குழந்தைய நம்மளால அவளோட அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிருக்கவே முடியாது, ஆனா இப்ப பாரு இந்த குழந்தையாலதான் அவளோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிரிய போறாங்க, ஏன் இந்த ஊருக்கு மட்டும் இல்ல இந்த குழந்தைக்கு கூட தன்னோட உண்மையான அம்மா யாருன்னு கடைசி வரைக்கும் தெரிய போறதே இல்லை, அதனால இது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிர்ஷ்டமான குழந்தையாவோ இல்லைன்னா தெய்வ சக்தி உள்ள குழந்தையாவோ இருக்கவே முடியாது, ஏன்னா இது என்ன பொறுத்த வரைக்கும் என் கண்ணுக்கு ரொம்பவே அன்லக்கியான குழந்தையா தான் தெரியுது, என்ன பண்றது மத்தவளோட குழந்தையெல்லாம் எடுத்து நான் வளர்க்குற மாதிரி இருக்கு, ஆனாலும் இந்த குழந்தைக்கு லைட்டா அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நம்மள மாதிரி இவ்வளவு பெரிய குடும்பத்துல அந்த படிப்பறிவே இல்லாத கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ரொம்பவே ஏழையா இருக்கக்கூடிய முத்தழகோட குழந்தை வளர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, அதனால இந்த விஷயத்துல வேணா இந்த குழந்தைய அதிர்ஷ்டமான குழந்தைன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அஞ்சலியோ அவங்க அம்மா ரெஜினா கிட்ட, அம்மா நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை எனக்கு அதிர்ஷ்டத்தை தான் தந்திருக்கு, அதனாலதான் என்னால இப்போ இந்த குடும்பத்துக்கு முன்னாடி ரொம்பவே கௌரவமா இருக்க முடியாது, மட்டும் இல்லாம பூமி கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய மறுபடியுமே ரொம்பவே பாசமா கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்க்குற ரெஜினாவும் என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வெளியே கோர்ட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் அதை பார்த்துட்டு வந்துடுறேன்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அஞ்சலியோட குழந்தைய பாக்குறதுக்காக ஸ்வேதா அவங்களோட ரூமுக்கு வராங்க. அப்ப அஞ்சலி எப்பவும் போலயே அந்த குழந்தைய ரொம்பவே விளையாட்டுத்தனமா கொஞ்சிட்டு இருக்கதை ஸ்வேதாவும் கவனிச்சுக்கிட்டு, பரவாயில்லையே அஞ்சலி குழந்தைய ரொம்பவே நல்லா பாத்துக்கிறீங்க போல அப்படின்னு சொல்ல உடனே அஞ்சலியும் வா ஸ்வேதா உள்ளவா வந்து குழந்தைய பாருன்னு சொல்லிடுறாங்க. உடனே ஸ்வேதாவும் குழந்தைய பார்த்துட்டு அவங்களுமே குழந்தை ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருந்து அஞ்சலியும், பாத்தியா உனக்கும் முத்தழகுக்கும் ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு, ஆனா எனக்கு பாத்தியா பெண் குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் இந்த குடும்ப வாரிசாவே பிறந்திருக்கு, வீட்டுல இருக்கவங்களும் இது பேச்சியமானா இருக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா கண்டிப்பா அந்த முத்தழகு எனக்கும் பூமிக்கு நடுவுல வரவே மாட்டா, ஏன்னா அவ இவ்வளவு நாளா எனக்கும் இந்த குழந்தைக்கும் பூமி பொறுப்பில்லைன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தால, ஆனா இப்ப பாரு என்னோட குழந்தை அப்படியே பூமி மாதிரி
மாதிரியே பிறந்திருக்கு. அதனால இதுக்கப்புறமா என்னை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கும் என் மேல இருந்த சந்தேகம்லாம் தீர்ந்துருச்சுல அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஸ்வேதாவும் எனக்கெல்லாம் உங்க மேல சந்தேகம் இல்லையே அப்படின்னு சொல்ல உடனே அஞ்சலியும் ஸ்வேதா கிட்ட, எனக்கு நல்லா தெரியும் ஸ்வேதா, உனக்கு இப்போ முத்தலக தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனாலதான் முத்தலகுக்கு உதவி பண்றதுக்காக இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை என் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டேன். ஆனா இப்ப பாத்தியா, இனிமே யாரு நினைச்சாலும் இந்த குடும்பத்துல இருந்து என்ன பிரிக்கவே முடியாது. ஏன்னா என் பொண்ணு இந்த குடும்பத்தோட வாரிசா இருக்கனால யாருமே என்ன இந்த வீட்டை விட்டு போக அனுமதிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனாலும் எனக்கு ஒரு பக்கம் அந்த முத்தலக நினைச்சா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் அவளாவே பேசாம என்னோட வாழ்க்கையை விட்டு, என்னோட பூமியோட வாழ்க்கையை விட்டு விலகி போயிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்பதான் நாங்க தொந்தரவு ரொம்பவே சந்தோஷமா வாழுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்ட ஸ்வேதா அஞ்சலி பேசுற பேச்சு பிடிக்காம கொஞ்சம் கோபத்தோட அவங்க கிட்ட, அஞ்சலி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், ஆனா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, என் மனசுல பட்டதை தான் நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப என்னமோ உங்களுக்கும் பூமி மாமாவுக்கும் நடுவுல முத்தலகக்கா வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க யாருக்கு நடுவுல யாரு வந்ததுன்னு. ஏன்னா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், பூமி மாமா முத்தலகக்காவை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா அவங்க கூடயே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதுக்கப்புறமா நீங்க பூமி மாமாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களோட லைஃபை விட்டு போயிடுங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க அதை பத்தி எதுவுமே காதுல வாங்காம பூமி மாமாவோட விருப்பமே இல்லாம அவங்க மயக்கத்துல இருக்கும்போது நீங்க உங்களுக்கு சாதகமான விஷயத்த செஞ்சுதான் இந்த குழந்தைய பெத்தெடுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கூட பூமி மாமாக்கு முத்தலக அக்காவை மட்டும் தான் பிடிக்கும். அவங்க உங்களை கண்டுக்காமே இருக்காங்களே, அதை பார்த்தா உங்களுக்கு சுத்தமா புரியலையே என்ன, பூமி மாமா முத்தலக அக்காவை மட்டும் தான் விரும்புறாங்க. ஆனா நீங்க தான் பூமி மாமாவோட மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்கள நீங்க லவ் பண்றேன்ற ஒரே காரணத்தை வச்சுட்டு உங்களோட சுயநலத்துக்காக பூமி மாமாவை அடையணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா பூமி மாமாவோட சந்தோஷமே முத்தலக அக்கா கூட இருக்காதுதான்னு உங்களுக்கு எப்ப புரிய போதுன்னு தெரியல. ஆனா அது புரிய வரும்போது கண்டிப்பா நீங்க ரொம்பவே வருத்தப்படுவீங்க. ஒருவேளை அது புரிஞ்சு புரியாத மாதிரி இருக்கீங்களானோ எனக்கு தெரியல. மட்டும் இல்லாம நீங்க சொன்னீங்களே உங்களோட குழந்தை பெண் குழந்தையா இருக்கிறதுனால இந்த குடும்பத்துல முதல் உரிமை அந்த குழந்தைக்கு தான். கண்டிப்பா அது உண்மைதான். ஆனாலும் என் பையன் அர்ஜுனுக்கும் முத்தலகு அக்காவோட பையனுக்கும் இந்த குடும்பத்துல அதே அளவுக்கு உரிமையை எல்லாரும் சேர்ந்து தருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த குடும்பத்துல இருக்க சில பேர் வேணா பெண் குழந்தைக்கு முதல் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனா எல்லாருமே ஆண் குழந்தைக்கும் தர வேண்டிய மரியாதையை தருவாங்க. ஏன்னா பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் சமந்தான்றத இந்த குடும்பம் எப்பவோ ஏத்துக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்ப கூட உங்களை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறைப்படிதான் பார்க்க வந்தேன். ஆனா உண்மையாவே என்னோட அக்காவா நினைக்கிறது முத்தலக அக்காவை மட்டும்தான். ஒருவேளை என்னை யாராவது வந்து நீ அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணுவியா இல்லைன்னா முத்தலக அக்காக்கு சப்போர்ட் பண்ணுவியான்னு கேட்டா நான் கண்டிப்பா முத்தலக அக்கா பக்கம் தான் நிப்பேன். ஏன்னா அவங்க பக்கம் தான் முழு நியாயம் இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கும் உங்களோட உடம்ப நல்லபடியா கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்போ ஸ்வேதா இப்படி பேசுறதை கேட்டுட்டு அஞ்சலி செம்ம ஆத்திரத்தோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னுமே இந்த குடும்பத்துல இருக்கவங்க முத்தலக தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட, நீ வேணா பாரு உன்னோட அம்மாவை இந்த வீட்டை விட்டு துரத்தாம விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னோட அப்பாவை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். ஏன்னா உன்னோட அப்பா என் கூட சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. நீ நானு உன்னோட அப்பான்னு 3 பேருமே சேர்ந்து சந்தோஷமா இந்த குடும்பத்துலதான் ரொம்பவே கௌரவமா வாழ போறோம். ஆனா என்ன, உங்க அம்மா தான் என் பூமி என்ன பிரியறதுக்கு காரணமா இருந்தனால ரொம்பவே கஷ்டப்பட போறா. அது மட்டும் இல்லாம உன்னை வச்சு அவளை எப்படி கஷ்டப்படுத்துறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குழந்தையோ அஞ்சலியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கமும் பூமி அந்த வக்கீலுக்கு கால் பண்ணி அந்த கோர்ட் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த வக்கீலுமே நம்ம எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிட்டனால இன்னும் கொஞ்ச நாள்ல கேஸ் கோர்ட்டுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே நீதிபதி சொன்ன மாதிரியே அந்த குழந்தைக்கு DNA டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை கோர்ட்ல சப்மிட் பண்ணாவே போதும். கண்டிப்பா இந்த கேஸ்ல அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோட பூமி கிட்ட, பூமி நீங்க நல்லா யோசிச்சு தானே இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. ஏன்னா ஒருவேளை DNA டெஸ்ட்ல மட்டும் அது உங்களோட குழந்தைன்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க அஞ்சலிக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்க அஞ்சலி கூட தான் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல தீர்ப்பே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களால முத்தலுக்கு கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட பூமியும், நான் ரொம்பவே கான்பிடென்டா தான் இருக்கேன், கண்டிப்பா அந்த குழந்தை என்னோட தான் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்க இந்த கேஸ்ல அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இது கேட்ட அந்த வக்கீலும், சரி நீங்க சொல்லிட்டீங்கன்னு பண்றேன்னு சொல்லிட்டு போன் காலை கட் பண்ணிட்டு அதுக்கான ஏற்பாடு செய்யறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கோர்ட்ல இருக்கிற ரெஜினாக்கும் பூமி இந்த மாதிரி மறுபடியுமே தன்னோட பொண்ணு மேல கேஸ் போட்டிருக்கான்ற விஷயத்தையும், அதே சமயம் குழந்தைக்கு DNA டெஸ்ட் கூடிய சீக்கிரம் எடுப்பாங்கன்ற விஷயத்தையும் கேள்விப்பட்டு ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாம பூமி அவனாவே அவனோட வாழ்க்கையில அஞ்சலிக்கு சாதகமான ஒரு முடிவை எடுக்க போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா அப்போ ரெஜினாக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு போன் கால் வரவே அதை அட்டென்ட் பண்ண ரெஜினாவோ செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் தான் ரெஜினாக்கு கால் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரெஜினா கிட்ட, ரெஜினா ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தைய வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து திருடி முத்தலக்கு கிட்ட கொடுத்திருக்காங்கல்ல, அந்த விஷயத்த பத்தி தான் அவங்க சொல்றாங்க. என்னன்னா அந்த ஆண் குழந்தைய திருடி ரெஜினா கிட்ட கொடுத்த அந்த ஆளு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா. அது மட்டும் இல்லாம ஆண் குழந்தைய திருடி இருக்கான்ற விஷயத்தையும் அவங்க போலீஸ் கிட்ட உளறிட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்களும் தன்னையும் வந்து விசாரிச்ச விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆண் குழந்தையோட ஃபேமிலியும் அந்த குழந்தைய தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறதாவும், அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டாங்கன்ற விஷயத்தையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம
ஆண் குழந்தை காணாம போனதுனால போலீஸ்காரங்களுமே இந்த ஹாஸ்பிட்டல்ல யார் யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை பிறந்திருக்கோ அவங்க வீட்டுக்கெல்லாமே விசிட் பண்ணி அந்த குழந்தைய செக் பண்ணிட்டு வராங்கன்ற விஷயத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எப்பனாலும் பேச்சோட வீட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரெஜினா செம்மையா ஷாக் ஆயிட்டு உடனடியே வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்த அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலி செம்ம பயத்தோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும் முத்தலுக்கு கையில இருக்க ஆண் குழந்தை திருட்டு குழந்தைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா முத்தலகோட உண்மையான குழந்தை எதுன்னு சொல்லிட்டு தேடுவாங்க. அப்படி தேடும்போது அவங்க மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், என்னோட கதை காலி. அது மட்டும் இல்லாம போலீஸ்ல மாட்டிருக்க அந்த ஆளுமே கிட்டதான் அந்த ஆண் குழந்தைய கொடுத்தான்னு மட்டும் சொன்னா அவ்வளவுதான், நம்ம நிலைமை என்ன ஆகும்னு எனக்கே தெரியல, ரொம்பவே பயமா இருக்குமான்னு சொல்லிட்டு ரெஜினா கிட்ட சொல்ல உடனே ரெஜினாவும் நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ கொஞ்சம் தைரியமா இரு, நான் ஒரு வக்கீலா இருக்கனால எனக்கு நிறைய போலீஸ்காரங்களை தெரியும், அதனால அவங்க மூலயமா எப்படியாவது இந்த விஷயத்த சரி பண்ண ட்ரை பண்றேன். ஆனா அது வரைக்கும் பயத்தை வெளியே மட்டும் காட்டிடாத, ஏன்னா ஒருவேளை திடீர்னு வேற யாராவது போலீஸ்காரங்க வந்தாலும் முகத்துல இருக்க பயத்தை வச்சு அவங்க நம்ம மேல சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே பேச்சோட வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. உடனே இந்த விஷயத்த சூச முத்தலகு கிட்ட சொல்றதுக்காக போகும்போது சூச மூலயமா அஞ்சலி ரெஜினாவும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு செம்மையா ஷாக் ஆயிட்டு ரொம்பவே பயத்தோட நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், போலீஸ்காரங்க மூலயமா முத்தலுக்கு கையில இருக்க குழந்தை திருட்டு குழந்தை, அது அவங்களோட குழந்தை இல்லைன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரப்போதா என்ன. அது மட்டும் இல்லாம முத்தலகோட உண்மையான குழந்தை அஞ்சலி கையில தான் இருக்குன்ற விஷயம் மட்டும் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச அடுத்து ரெஜினா அஞ்சலியோட நிலைமை என்னதான் ஆகும், பேச்சு அவங்கள என்னதான் பண்ணுவாங்க, அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, அந்த குழந்தையால குடும்பத்துல என்னென்ன குழப்பங்கள் வரப்போகுது, அந்த குழப்பத்தெல்லாம் எப்படி அவங்க தீர்க்க போறாங்க, முத்தலகுக்கு அவங்களோட குழந்தை எப்பதான் அவங்களுக்கு கிடைக்க போகுது, தெய்வ குழந்தையால முத்தலகோட கஷ்டம்லாம் எப்பதான் தீரப்போகுது, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.